ज्योत्स्नाकान्तिभिरेव निर्मलतरं नैशाकरं मण्डलम् हंसैर्येव शरद्विकाससमये व्याकोशमम्बोरुहं स्वच्छैरेव विकस्वरैरुडुगणैर्कामाक्षिबिम्बं दिवः पुण्यैरेव मृदुस्मितैस्तव मुखम् उष्णाति शोभाबरम्. ஸோ இங்கே என்னெல்லாம் கூட கம்பேர் பண்ணுறாருன்னா ஜோஸ்னா காந்திபிகி ஏவா, அதாவது ஜோஸ்னாங்கிறது சந்திரனோட கிரணங்கள் குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அதுகளுக்கு ஜோஸ்னைகள் அப்படின்னு பேர். ஸோ இந்த சந்திரனுடைய கிரணங்கள் நல்ல ஒளிமயமாக இருக்குது, காந்தி இல்லையா, ரொம்ப பிரமாதமாக பிரகாசமாக இருக்குது. அது நைஷாகரம் மண்டலம் சொல்லும்போது நிஷாகரன் சொன்னாலும் சந்திரன் சொல்கிறோம், நிஷாகரனோடு சம்பந்தப்பட்ட எல்லாமே நைஷாகரம் தான். இப்போது சந்திர மண்டலத்தை குறிக்கிறதுங்க. ஸோ சந்திர மண்டலத்தில் மண்டலம் நிர்மலதரம் பவதி அப்படி சேர்த்துக்கணும், பவத்தின்னு சேர்த்துக்கணும். அதாவது நைர்மல்யமாக ஒரு விதமான குற்றங்கேடு இல்லாமல் அந்த சந்திர மண்டலமே பிரகாசமாக அந்த கிரணங்களால் விளங்குகிறது. எதனால? அந்த ஜோஸ்னைகள் இருக்கிறதுனால தான். வெறும் சந்திரன் மட்டும் இருந்தால் போகாது, சந்திரன்லேருந்து ஒளிங்கிறது அந்த கிரணங்கள் வரணும். அதனால தான் அந்த சந்திர மண்டலமே பிரகாசமாக இருக்குது, நிர்மலமாக இருக்குது. அதே மாதிரி ஷரத் விகாச சமயே, ஷரத்காலம்ங்கிறது மழைக்காலத்துக்கு அடுத்து வரக்கூடிய 2 மாதம் ஷரத்காலம். அந்த ஷரத்கால சமயத்தில் அம்போருகம் வியாக்கோச்சம், அம்போருகம்ங்கிறது அம்புன்னு தண்ணி, அதுலேருந்து ஊருன்னு சொன்னால் மேலே வருது, அப்போ அது உயிர் தழக்கூடிய தாமரை. ஸோ அந்த தாமரையோட விரிவு எப்படி அழகாக இருக்கிறதுன்னு சொன்னால் ஹம்சைஹி ஏவ, அன்னப்பட்சிகள், தாமரை குளத்தில் தான் அன்னப்பட்சிகள் இருக்கும். அந்த அன்னப்பட்சிகள் அங்கே இங்கே ஓடும்போது அது இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக தெரியும். அந்த மலர்ந்த தாமரைகள், வியாக்கோச்சம்னு சொன்னால் சங்கோச்சத்துக்கு ஆப்போசிட் வியாக்கோச்சம். சங்கோச்சம்னா மூடிடுது, சாயந்தரம் சந்திரன் வந்தால் மூடிடுதுல தாமரை, சூரியனை கண்டா விரியிடுது, அப்போ வியாக்கோச்சம் சொல்கிறது. அந்த தாமரைகள், மலர்ந்த தாமரைகள், சரத்கால தாமரை இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். அது எதனால இன்னும் நிர்மலமாக ஆகிறது, நிர்மலமாக விளங்குகிறது, குற்றமற்ற அழகாக இருக்கிறதுன்னு காரணம் என்னன்னா அங்கே அதில் இருக்கக்கூடிய அன்னங்கள். ஏன்னா அன்னங்கள் தாமரை குளத்தில் மட்டும்தான் இருக்கும். அதனால அந்த தாமரை குளத்துக்கே ஒரு சிறப்பு அந்த ஹம்சத்தினால. அதே மாதிரி உடுகணைகி விகஸ்வரைகி, விகசதிங்கிறதோட தான் விகஸ்வரைகின்னு சொல்கிறாங்க. அதாவது உடுகணம்னு சொன்னா உடு அப்படின்னு சொன்னால் ஸ்டாரோடு கூட்டம், உடுகணங்கள் ஸ்டாரோடு கூட்டம் வானத்தில் இருக்குது இல்லையா, நிறைய இருக்குது. அது மலர்ந்து இருக்குது, சாயந்தரம் இடத்துல வெளிச்சமாக தெரியுது. ஸோ அப்படி அந்த ஸ்வச்சைகின்னு சுத்தமான எந்த விதமான மாசு மறு இல்லாத அந்த ஸ்டார்களோட கூட்டத்தினால அது மலர்ந்து இருக்கிறதுனால தான் திவகபிம்பம்னு சொன்னானது ஆகாசத்தில் உள்ள அந்த விரிந்த ஏரியா. ஸோ அதோடைய பிரதிபிம்பம், அந்த ஆகாசம் பிரதிபிம்பிக்கிறது எங்கே, அந்த உடுகணம், உடுவோட ராஜா யார்? சந்திரன். ஸோ சந்திரனும் ஒரு ஸ்டார் தான். ஸோ சந்திரனோடு கூட இருக்கக்கூடிய வான்மண்டலம், அந்த ஸ்டார்களோடு கூட இருக்கக்கூடிய வான்மண்டலம் நிர்மலதரம் பவதி, எல்லா இடத்தையும் சேர்த்துக்கணும். அது குற்றமற்றதாக நல்ல பிரகாசமாக ஆகாசம் விளங்குகின்றது என்றால் அது அந்த ஸ்டார்களோட கூட்டம் இருக்கிறதுனால தான். இப்படியாக சோபாரசம் புஷ்ணாதி, உன்னுடைய சோபையை இன்னமும் புஷ்டியாக விகசம் பண்ண வைக்கிறது, குற்றமற்றதாக உன்னுடைய முகத்தை முகம் புஷ்ணாதி, உன்னுடைய முகத்தை அப்படியே மலர வைக்கிறது. காரணம் என்ன? புண்ணியைகி ஏவ மிருது ஸ்மிதைகி தவ, புண்ணியமாகப்பட்ட உன்னுடைய மிருதுவான மென்மையான அந்த புன்னகையாலே தான் உன்னுடைய முகமே இன்னமும் ரொம்ப சோபையாக நிர்மலமாக விளங்குகிறது. ஸோ தேவிக்கும் அந்த புன்னகை இல்லைன்னா காளியை பார்த்தா கோபஸ்வரூபியாக இருப்பாள், அப்புறம் எங்கே அதில் அழகு? ஸோ சோபை இருக்கணும்னா புன்னகை இருக்கணும்ன்றார். ஸோ இதை மாதிரி மற்ற சாமான்கள்லாம் ஒரு விஷயத்தினால அதை விகாசம் அடைகிறது, மலர்ச்சி பெறுகிறதுன்னா உன்னுடைய முகத்தோட மலர்ச்சி கூட அது புன்னகையாலேயே ஏற்படுகிறதுன்னு சொல்கிறார் இங்கே மூக்கர். ராதே கிருஷ்ணா மேம். ஜோஸ்னா காந்திபிரேவ நிர்மலதரம் நைஷாகரம் மண்டலம் ஹம்சைரேவ சரத் விகாச சமயே வியாகோச்சமம்போருகம் ஸ்வச்சைரேவ விகஸ்வரை உடுகணை காமாட்சி பிம்பம் ததிவக புண்யை தேவ மிருதிஸ்மிதைஸ்தவ முகம் உஷ்ணாதி சோபாபரம்.
मानग्रन्थि विदुन्तु तेन रभसात् आस्वाद्यमाने नव प्रेमाडम्बरपूर्णिमाहिमकरे कामाक्षि ते तत्क्षणम् आलोक्यस्मितचन्द्रिकां मुहुरिमाम् उन्मीलनं जग्मुषीं चेतशीलयते चकोरचरितं चन्द्रार्धचूडामणेः மானகிரந்தி மானகிரந்தின்னு சொன்னால் அபிமானம் நிறைய அபிமானம் கூட இருக்கக்கூடியவர்கள் மானகிரந்தின்னு சொல்லுவாள். மானகிரந்தினா அபிமானத்தால் முடிச்சு போட்டு உக்காண்டிருக்காவா அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே இந்த இடத்துல இந்த மானகிரந்தி யாரை குறிக்கிறதுனா ராகுவை குறிக்கிறது. ஸோ ராகுக்கு ரொம்ப அபிமானம், நம்மளை போய் வரைச்சி விட்டுட்டாலே சொல்லிவிட்டு சந்திரனையும் சூரியனையும் எப்போ பார்த்தாலும் பிடிக்கிறதுக்கு ரெடியாகவே இருக்குது. சந்திர கிரகண சமயத்தில் சந்திரனை பிடிக்கிறது அது என்றைக்கு வரும்? பௌர்ணமி தினத்தன்னைக்கு வரும். ஸோ அந்த மானகிரந்தி அந்த ராகுவால் விதும்னு சொன்னால் விதுன்னு சந்திரன், விதும்னு சொன்னால் சந்திரனை துதனம்னா பீடிக்கிறது, கஷ்டப்படுத்துறது. ஸோ அந்த சந்திரனை கஷ்டப்படுத்துறது பௌர்ணமி அன்னைக்கு இந்த ராகு போய் பிடிச்சி விடுறது. ரபசாத் வேகமாக போகிறது பிடிக்கிறதுக்கு. ஸோ ஆஸ்வாத்தியமானே அப்படியே அது விழுங்குற சமயத்தில் அந்த சந்திரனை அப்படியே நான் விழுங்கிடுறேன் பாருன்னு அப்படி படும்போது நவப்பிரேம ஆடம்பர பூர்ணிமா, அதாவது அந்த ராகு பிடிக்கிற வச்சே கொஞ்சம் கழிச்சு என்ன ஆகிடுறது, அது கிரகணம் விட்ட உடனே திருப்பியும் பௌர்ணமி நிலவு முழுசாக பிரகாசிக்கும். அப்போ ஆடம்பரமாக இருக்கும்னு இது ரொம்ப பிரகாசமாக ஆடம்பரமாக தோணும் பார்க்குறதுக்கு. ஸோ பிரேம ஆடம்பர பூர்ணிமா ஹிமகரே, ஸோ அன்போடு திருப்பியும் அந்த ராகுவின் பிடியிலிருந்து வெளிவந்த சந்திரனை போல ஹிமகரன்னு சந்திரன் பனியை ஏற்படுத்தக்கூடியவன், அதனால சந்திரன் அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட சந்திரன் காமாட்சி, ஹே காமாட்சி தே தட்சணாத் ஆலோக்கிய. ஸோ என்னாருது இந்த மாதிரி அப்போ சிவனோட தலையில் உள்ள சந்திரனையும் இந்த ராகு பிடிக்க போயிடுவோம் இல்லையா. சந்திரனை பிடிக்கிறான்னு சொன்னால் சிவனோட தலையிலையும் சந்திரன் இருக்குது. ஸோ அந்த சந்திரன் போன உடனே ஒரே இருட்டு, பகவானுக்கே வெளிச்சம் தெரியலை, அப்போ சிவனுக்கே. இப்போ என்னாருது தேவி ஒரு புன்னகையை பூக்கிறான். அந்த புன்னகை வந்த உடனே அது இந்த பௌர்ணமி சந்திரன் வந்த மாதிரி வானத்தில் ஆடம்பரமாக எப்படி பௌர்ணமி சந்திரன் ராகுலேருந்து விடுபட்ட சந்திரன் மாதிரி இங்கே ராகு இருந்தாலும் கவலை இல்லை. பகவானை பொறுத்த வரைக்கும் சிவனை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே இருக்கும். அது ராகு பிடிக்காத சந்திரன் அது என்னென்னா தேவியோட புன்னகை. ஸோ ஸ்மித சந்திரிகாம் அந்த ஜோஸ்னை அந்த புன்னகையாகப்பட்ட அந்த அழகான சந்திரிகைகள் குளிர்ச்சியான அந்த கிரணங்கள் முகுர் இமாம் உன்மீலனம் ஜக்முஷீம். ஸோ அது திறந்து வருது. ஏன்னா புன்னகை அது மூடவே மூடாது, அது ராகுவை பிடிக்காது, ஒன்றும் பிடிக்காது, ஆல்வேஸ் ஓப்பன். ஸோ அந்த மாதிரி திறந்த அதை அடைந்த அந்த புன்னகை சகோர சரித்தம் ஷீலையத்தே. ஸோ சிவன் என்ன பண்ணுறார், அந்த சகோர பட்சி போல எப்பொழுதுமே அதை ஆஸ்வாதிக்கிறார். ஆஸ்வாதனம் பண்ணுறது நான் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கார், சந்தோஷமாக இருக்கார். சக்கோர பட்சி என்ன பண்ணும், சந்திர கிரணங்களை மட்டும்தான் சாப்பிடும். அப்படி ஒரு பட்சி இருக்குது, அதுக்கு ஆகாரம் வேறு எதுவும் கிடையாது. சந்திரன் வந்தாட்டு அதோட கிரணங்கள் தான் அதுக்கு ஆகாரம். அது மாதிரி இந்த புன்னகையே ஆகாரமாக அந்த சிவனாகப்பட்டவர் அதை எப்படி ஜக்முஷிம்னு அந்த திறந்த ஓப்பனாக இருக்கக்கூடிய அந்த கிரணங்களாகப்பட்ட புன்னகையே அவர் ஆகாரமாக சகோர சரிதம் சகோர பட்சி போல ஷீலையத்தே அதை ஆச்சரிக்கிறார், கடைப்பிடிக்கிறார். சந்திரார்த்த சூடாமணேகே, சந்திர அர்த்த சூடாமணின்றது பிறை சந்திரன், அர்த்தன பாதி 8வது டேட்டு நிலவு போல் இருக்கும் அந்த பகவானுடைய தலைமையில் இருக்கக்கூடிய சந்திரன். ஸோ அப்படி பிறை சந்திரனை தலையில் வைத்து கொண்டிருந்த அந்த சிவபெருமானுக்கு அவருடைய சேத்தகன சித்தம், அவருடைய மனம் சகோர பட்சி போல ஆனந்த கூத்தாடுறது. ஸோ அவருடைய சந்திரன் காணாமல் போனாலும் அவருக்கு கவலை கிடையாது, சந்திரன் ராகு பிடிச்சாலும் அவருக்கு கவலை கிடையாது. அவரோட தலையில் அந்த ஸ்மிதா சந்திரன் ஏறி போய் உட்காந்துடுறது. உட்காந்த உடனே அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. உன்மீலனம் ஜக்முஷீ சேதச்சீலயதே சகோதச்சரிதம் சந்திரார்த்தசூடாமணி. காமாட்சி ஸ்மிதமஞ்சரீம் தவ பஜே யஸ்யாத் விஷாமங்குரான் ஆபீனஸ்தனபானலாலசதயா நிஷங்கமங்கேஷயத
ऊर्ध्वं वीक्ष्य विकर्षति प्रसृभरान् उद्दामया चुण्डया सूनुस्ते विशशङ्कया शुकुहनात् अन्धाबलग्रामणीः. ஸோ இந்த காமாட்சி ஸ்மிதமஞ்சரி தவ பஜேங்கிறது கடைசியில் பார்க்கணும். அதை எஸ்யாஹா துஷாம் அங்குரான், துஷான ஒளிநகம். ஸோ எவளுடைய எந்த தேவியுடைய ஒளி பொருந்திய அங்குரித்து வரக்கூடிய முளை விட்டு வருது, வாயிலிருந்து அப்படி வெளியில் வருது புன்னகை. ஸோ அப்படி இப்போ ஒளிவிடக்கூடிய அந்த புன்னகையை, அந்த ஒளியை பீனஸ்தனபான லாலசத்தையா, இப்போ என்னாருது, தேவியோடைய மார்பகத்தில் உள்ள பீனன்னு அந்த இது குண்டாக இருக்கக்கூடிய ஸ்தனபானம், மார்பகத்தில் வழிக்கூடிய பால், அந்த ஸ்தனபானத்தை குடிக்கிறதுக்கு ஆசையாக லாலசான்னு இச்சா, ரொம்ப ஆசை. தேவியோட ஸ்தனத்தை பாலை பருகிறதுக்கு ரெண்டு பேருமே, யாருக்கு, பிள்ளையாருக்கும் விருப்பம், குகனுக்கும் விருப்பம் இல்லையா? அதான் சமந்தேவி ஸ்கந்த திபதன பீதஸ்தன யுகம் அப்படின்னு அந்த சௌந்தர்யகரில் வருது. ரெண்டு பேருமே குடிக்கிறா. தேவி என்ன பால் கொடுக்குறா? ஞானப்பாலை கொடுப்பாள். அவள் நார்மல் பால் கிடையாது, அவளோட ஸ்தானத்துலேருந்து வரக்கூடிய பால் ஞானப்பால் அது. ஸோ அந்த மாதிரி ரெண்டு அப்படியே அவளுடைய அந்த ஸ்தானத்தில் உள்ள பாலை பருகிறதுக்கு நிஷங்கம் அங்கேஷயக, அங்கேன மடியில் உட்காந்துருக்கு. யாரு? குழந்தை. எந்த குழந்தை? குகனா தந்தாவள கிராமிணிகி, லாஸ்ட்டில் வருது. குகனா தந்தாவளின்னு சொன்னால் வளைந்த தந்தாவளின்னா பல்லு, அது என்ன, தும்பிக்கை. ஸோ பிள்ளையாரோட தும்பிக்கை தான் அவருடைய பல்லு மாதிரி. ஸோ குகனா தந்தாவளி கிராமணிஹி, கிராமணிகின்னு அந்த குழந்தை. இது கிராமணின்னா ஒரு தலைவன் அர்த்தம், கிராமத்தோட தலைவன் கிராமணின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி. ஸோ சிறந்த அந்த பிள்ளையார் சங்கம் அங்கேஷயக, நிஷங்கம் அங்கேஷயக, சந்தேகம் இல்லாமல் அவளுடைய மடியில் உட்கார்ந்து கொண்டு அவளுடைய பாலை குடிக்கணும்னு இருக்கக்கூடிய அந்த குழந்தை பார்க்கறது இந்த புன்னகை அங்குரித்து வருது. ஸோ சூனுகூத்தே, அந்த குழந்தை, அந்த பிள்ளையாராகப்பட்ட அந்த சூனுன குழந்தை, அந்த பிள்ளையாகப்பட்டவன் பிச சங்கையா, பிசன தாமரை தண்டோடு நூலுக்கு பிசான்னு பேர். தாமரை தண்டுலேருந்து நூல் எடுப்பா இல்லையா, அதுலேருந்து திரி கூட திரிப்பான். ஸோ அந்த ஒரு தாமரை தண்டு விளவிளேர்னு இருக்கும். ஸோ நிறைய இது வருது, புன்னகை விளவிளேர்னு வருதா. யானை என்ன பண்ணும்? தாமரை குளத்தில் போய் நல்லா விளையாடும், தாமரை தண்டெல்லாம் பிடிங்கி போட்டுருக்கோம். ஸோ பிள்ளையார் தும்பிக்கையால் என்ன பண்ணுறாராம்? பிசசங்கையா, அது ஒரு தாமரை தண்டு நினச்சிண்டு ஆஷு உடனடியாக ஊர்துவம் வீழ்ச்சிய மேலே பார்க்குற, ஆஹா ஏதோ புன்னகை ஏதோ வருதே, நிறைய தாமரத்தண்டு வருதே அப்படின்னு பார்த்துண்டு பிரசுருமரான் உத்தாமயா சுண்டயா, சுண்டான்னு சொன்னானே தும்பிக்கை, சுண்டா. ஸோ அந்த தும்பிக்கையால் உத்தாமையா துண்டையான்னு சொன்னானே மேல் நோக்கிய துண்டம், அதாவது தும்பிக்கை அப்படி மேலே தூக்குறார், மடியிலேருந்து தும்பிக்கை மேலே நோக்கி அந்த தாமரை தண்டை பிடிச்சி இழுக்கிறாராம். விகர்ஷதி, பிடிச்சி இழுக்கிறார். ஸோ ஊர்துவம் வீழ்ச்சிய விகர்ஷதி, அப்படியே மேலேருந்து அந்த தாமரை தண்டு நினச்சிண்டு அந்த புன்னகை கிரணங்களை பிடிச்சி இழுக்கிறார். பிரசுமரான பரவி இருக்கக்கூடிய புன்னகையை தாமரை தண்டாக நினைத்து மடியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் அதை பிடித்து இழுக்கிறார். அர்த்தம். காமாத்ரி ஸ்மிதமஞ்சரி தவ பஜே யஸ்யாஸ்திஷாம் அங்குரான் ஆபேனஸ்தனபானலாலசதயா நிஷங்கம் அங்கேஷயதே மூர்த்வம் வீக்ஷ விகர்ஷதி பிரசுமரான் உத்தாமயா சுண்டயா சூனுஸ்தே பிஷசங்கயா சுகுகனா தந்தாவலக்ராமணி. மாமாட்சி ஸ்மிதமஞ்சரி தவ பஜேங்கிறது லாஸ்ட்டில் பார்க்கணும்னு சொன்னோம் இல்லையா. இப்படிப்பட்ட ஸ்மிதமஞ்சரி, இந்த பூங்கொத்தை, புன்னகை பூங்கொத்தை, தவ உன்னுடைய பஜே, நாங்கள் பஜிக்கிறோம், கொண்டாடுகிறோம் அப்படி முடிக்கிறார் அவர். गाढाश्वेल विमर्द सम्भ्रमवचादुद्धाम मुक्ता गुण प्रालम्बे कुच कुम्भयोर्विगलिते दक्ष द्विषो वक्षसि या सख्येन पिनह्यति प्रचुरया भासा तदीयां दशां सा मे खेलतु कामकोटिहृदये सान्द्रस्मितां शुच्छटा. ஸ்மிதா அம்சுச்சட்டா. ஓகே. காட் ஆஸ்லேஷா. இப்போ சிவன் வந்து தேவி அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிறார், கட்டிக்கிறார். ஸோ விமர்த சம்பிரம வசாத்து, ஸோ அவருடைய நெஞ்சு மேலே படுறதுனால, அந்த மர்தனம் பண்ணுறதுனால பரபரப்பாயிடுறது தேவியோட உடம்பு வந்து அப்படியே சில்லிட்டு போகிறது, இது பகவானுடைய ஆலிங்கத்தினால. ஸோ அதனால் உத்தாம முக்தாகுண,
குச்சகும்பயோகோ, அதாவது குச்சகும்பம் சொன்னானது அவளுடைய ஸ்தனங்களில் இருக்கக்கூடிய முக்தா குண பிராலம்பே, பிராலம்பனம்னா தொங்கறதுன்னு அர்த்தம். முக்தா குண பிராலம்பேன முக்தான முத்து, குணன கயிறுன்னு ஒரு அர்த்தம். ஸோ முத்து மாலையை குறிக்கிறது. ஸோ அவளுடைய ஸ்தனங்களில் இருக்கக்கூடிய முத்து மாலைகள் இந்த ஆலிங்கனத்தினால என்ன ஆகிடுறது, அது பரபரப்பாகி உடஞ்சி போய்டுறது, முத்து மாலை சிதறிடுது. ஸோ தட்சத்விஷோகோ வட்சசி விகலித்தே. தட்சத்விஷன் யார்? தக்ஷனை எரித்த அந்த தக்ஷனை கொன்ற அந்த வீரபத்ரனாகப்பட்ட சிவன். சிவனுடைய நெஞ்சில் இந்த முத்து மாலையெல்லாம் செதறி கலித்தே, கலித்தம்னு இது வழுக்கி விழறது, நழுவி விழறது. ஸோ முத்து மாலையில் முத்தெல்லாம் போயிடுத்து. இப்போ நெஞ்சில் இருக்கிற முத்து மாலை காணாம போச்சு தேவியோடு. யா சக்கியேன பினஹ்யதி, பினஹ்யம்னு இது ஸ்னேகமாக அப்படியே ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக ஸ்னேகம் காட்டுறதான் பினஹ்யதி. எது? யா எந்த புன்னகை, தேவியோட புன்னகை என்ன பண்ணுறது, அதுவும் வெள்ளை விளையர்னு இருக்குது, முத்து மாலை ஆட்டமாக இருக்குது. ஸோ அது நெஞ்சில் போய் முத்து மாலை ஆட்டம் போய் விழுந்துருதான். சக்கியேனா அது ஃப்ரெண்ட்ஷிப்னால அந்த மார்பில் போய் அது ஸ்னேகம் காட்டி பிரச்சுரையா பாசா, இன்னும் வளர்ந்த பிரகாசம். பிரச்சுரன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான நல்லா வளர்ந்த முத்து மாலையை விட ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த புன்னகையோட ஒளி. அது அந்த ஒளியால் ததியாம் தசாம், அந்த முத்து மாலையோட நிலைமையை அது ஏற்கிறது. தசான நிலை, அந்த முத்து மாலை எப்படி இருந்ததோ அந்த நிலையை இந்த புன்னகை ஏற்றுக்கொள்கிறது. தேவியோட மேலே அந்த புன்னகை அப்படியே நெஞ்சில் விழுந்துடுறது. ஸ்வேச்சா சாந்திர ஸ்மித அம்சுச்சட்டா, அதாவது தானே முத்துமாலையாக ஆகி ஸ்வ இச்சா, அதான் ஸ்வேச்சா, சொச்சான்னு போட்டிருக்கா. சொச்சான்னு சொன்னால் க்ளீனான. ஸோ அந்த சொச்சமான அந்த முத்துமாலையுடைய ஸ்மித அம்சுச்சடா, சாந்திரனாலும் அழகானன்னு அர்த்தவங்க, எல்லையற்ற அழகுன்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட ஸ்மித அம்சு, புன்னகையுடைய கிரணங்கள், சட்டான அழகு, புன்னகையுடைய அழகு கிரணங்கள், அந்த ஹிருதயத்தில் விழக்கூடிய அந்த புன்னகை கிரணங்கள். சாமே ஹிருதயே கேலத்து காமகோட்டி, ஹே காமகோட்டியே, காமகோடி பீடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய தேவி காமாட்சி, அது என்னுடைய ஹிருதயத்தில் அந்த புன்னகை மலர்ந்து வீசட்டும்னு கேட்குறார் மூக்கரிங்க. காடாஸ்லேஷ விமத்த சம்பிரம வசாத்புத்தாம முக்தா குண காலம்பே குச்சகும்பயோர் விகலிதே ரக்ஷத்பிக்ஷோ வக்ஷசி யா சத்யேன பினக்யதி பிரச்சுரயா வாசா ததீயாம் தசாம் சாமே கேதத் காம கோடி ஹிருதயே சாந்திரஸ்மிதாம் சுட்சட. மந்தாரே தவ மந்தரஸ்மிதருச்சோ மாத்சர்யமாலோக்யதே காமாக்ஷி ஸ்மர சாசனே காமாக்ஷி ஸ்மர சாசனே ச நியதம் ராகோதயோ லக்ஷ்யதே சாந்திரேஷு द्युतिमञ्जुरीषु च महान् द्वेषाकुरो दृश्यते शुद्धानां कथमीदृशी गिरिसुते अशुद्धा दशा कथ्यताम्. ஸோ புன்னகை ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி இருக்குங்கிறார் இந்த ஸ்லோகத்தில். புன்னகையோட டிஃப்ரெண்ட் இது பர்சனாலிட்டியாக அது சொல்லலாம், அதோட புன்னகையோட செயல்களை சொல்கிறாருங்க. ஸோ மந்தர ஸ்மித ருச்சக தவ மந்தர ஸ்மித ருச்சக, உன்னுடைய அந்த மெல்லிய, மந்தரன மெல்லிய ஸ்லோவாக வரக்கூடிய அந்த ஸ்மித ருச்சக, அதோட கலர் அந்த வெள்ளை வெளையேர்னு வருதே அந்த மெல்லிய புன்னகை. மந்தாரே மந்தார மலரை மாத்சரியம் ஆலோக்கியத்தை, மந்தார மலர்கள்லாம் பார்க்கறது பொறாமப்படுறது, ஐயோ நமக்கு இந்த வெள்ளை கலர் இல்லையே அப்படின்னு சொல்லி பொறாமைப்பட வைக்கிறது. இந்த புன்னகையாக்கப்பட்டது அந்த மந்தார மலரை மாத்சரியம் ஆலோக்கியத்தை பொறாமையுடன் பார்க்க வைக்கிறது. ஹே காமாட்சி, ஸ்மரசாசனே, ஸ்மரசாசனன்னு ஸ்மரன் மன்மதன், சாசனம் பண்ணுறதுன்னா ரூல் ஓவர் அல்லது தண்டனை கொடுப்பது, ரெண்டுக்கு சாசனம்னு பேர். சாசனம்னா ஒரு ராஜா ரூல் பண்ணுறார், அவர் சாசத்தையும் சொல்லுவோம், ரூல் ஓவர், ஹீ இஸ் ரூலிங் த கண்ட்ரின்னு. இல்லாட்டா தண்டனை கொடுக்கறது, யமன் சாசனம் பண்ணுறான்னு சொன்னால் யமன் தண்டிக்கிறது. அது மாதிரி ஸ்மரனை தண்டித்தார் இல்லையா சிவன், அதனால சிவன் ஸ்மரசாசனை, சிவனிடத்தில் நியதம் ராக உதயக லட்சியத்தே, இந்த புன்னகை அவர்கிட்ட போன உடனே அவருக்கு அன்பு ஜாஸ்தி ஆகிடுறது, லவ் ஜாஸ்தி ஆகிடுறது. ஸோ ராக உதயா ரஜோகுணத்தை ஏற்படுத்துகிறது. அங்கே பொறாமைங்கிற தமஸ் குணத்தை மந்தார மலரிடத்தில் ஏற்படுத்துறது, இங்கே சிவன்கிடத்தில் அன்புங்கிற ரஜோகுணத்தை ஏற்படுத்துகிறது, காமத்தை ஏற்படுத்துகிறது. அப்புறம் சாந்திரீஷு தியுதி மஞ்சரீஷு, சாந்திரீஷுன்னு சந்திரனை போன்ற ஒளி இல்லையா, சந்திரனுடைய கிரணங்களில் மஞ்சரீஷுன்னு இது கொத்து,
ஸோ அந்த சந்திரனோடு வரக்கூடிய ஒளி வந்து அந்த கிரணங்கள் வந்து ஒரு கொத்தாக இருக்கிறது. அதில் மகான் துவேஷ அங்குரக திருஷ்யத்தே, பயங்கர துவேஷம் காட்டுறது. ஏன்? சிவனோட தலையில் போனாலே சிவனோட தலையில் ஒரு சந்திரன் வேற உட்காண்டிருக்கான். ஆகா, இவனை எப்படி வீழ்த்துறதுன்னு சொல்லிட்டு தேவிக்கு அந்த கோபம் வருது. அந்த புன்னகை வந்து அந்த சந்திரனை வீழ்த்தும்படி இருக்குது. இல்லாட்டினா ஜென்ரலாகவே சந்திரனோட ஒளியை விட தேவியோட புன்னகை ஒளி ஜாஸ்தி. அதனால இந்த புன்னகை அவர் அந்த சந்திரனிடத்தில் துவேஷம் பண்ணுகிறது, இல்லாட்ட சந்திரனுடைய துவேஷத்துக்கு காரணமாகிறது. அப்படி சுத்தானாம் இந்த புன்னகைங்கிறது சத்துவ குணத்தோடு சேர்ந்து, ஏன்னா வெண்மைங்கிறது சத்துவ குணத்தோடு ஒரு ஆதாரம், வெண்மை சொல்லும்போது. அப்போது புன்னகையாகப்பட்ட சுத்தமான சத்துவ குணத்தோடு கூடிய புன்னகையாகப்பட்டது கதம் ஈதிருஷி கிரிசுதே, எப்படி இப்படி டிஃப்ரெண்ட்டாக தமோ குணத்தை காட்டுறது, ஒரு இடத்துல போனால் ரஜோகுணம் வருது, இப்படி சத்துவ குணத்தோடு இருக்கக்கூடிய உன் புன்னகை எப்படி இவ்வாறெல்லாம் பண்ணிடுது ஹே கிரிசுதே இமவான் மகளே, அசுத்தாதசா கத்தியதாம், இப்படி அசுத்த நிலைமை அடைகிறது. சத்துவம் போய் தமோ குணத்தோடு சேர்றதுங்கிற இதில் கூட துவேஷங்கிறது கூட ஒரு ஒரு ரஜோகுணம் அல்லது தமோ குணத்தோடு சேர்த்தி தான். ஸோ இப்படி ரஜோகுணம் தமோ குணத்தை சுத்த சத்துவமாகப்பட்ட குணமாகப்பட்ட அந்த புன்னகை அடையலாமா நீ கேட்குறேன். மந்தாதே தவ மந்தரஸ்மித ருஷோ மாத்சர்யமாலோக்யதே காமாக்ஷே ஸ்மரசாசனே ச நியதம் ராகோதயோ லக்ஷ்யதே चान्द्रेषु दुर्मञ्जुरेषु चमकं देशमकुलो दृश्यते शुद्धानां कदनीदृशी निरुसुते अशुद्धा दशा कथ्यता. श्री कामाक्षी नमः. पीयूषं खलु पीयते सुरजनैः दुग्धाम्बुधिर्मथ्यते माहेशैश्च जटाकलापनिगणैः मन्दाकिनी नह्यते शीतांशुः परिभूयते च तमसा तस्मादनेतादृशी कामाक्षी स्मितमञ्जरी तव वचः வைதக்யமுல்லங்கதே. ஸோ துக்த அம்புதி மத்தியதே, அதாவது துக்த அம்புதின்னு என்னது? துக்தன பால். ஸோ பார்க்கடல். ஸோ பார்க்கடல் வந்து இப்போ இங்கே புன்னகை என்ன பண்ணுறா, இங்கே எல்லாத்தோட கம்பேர் பண்ணிவிட்டு இல்லை இதை அது கூட கம்பேர் பண்ணுறதை விட அதை விட ஜாஸ்தின்னு தான் சொல்லணுங்கிற மாதிரி சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ஸோ பீயூஷம் சுரஜனைகி பீயத்தை, இதை பார்க்கடலை கடைஞ்சி துக்த அம்போதி மத்தியத்தைனா மதனம் பண்ணுறது, கடையிறது. ஸோ அதை கடைஞ்சி அதில் வரக்கூடிய பீயூஷங்கிறது அமிர்தம். சுரஜனைகி பீயத்தே கலு, அது தேவர்கள் குடிக்கிறார்கள் இல்லையா, கலுன்னு இல்லையா. ஸோ தேவர்கள் வந்து இதை வந்து கடைந்து எடுக்கிறா. பார்க்கடலை கடைஞ்சா தான் அமிர்தம் வருது. புன்னகை அப்படி கிடையாது. புன்னகை தானே இயல்பாக வருது. பார்க்கடலை கடையிற மாதிரி இதை எதை கடையணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. புன்னகை இயல்பாக வருகிறது, இது கடைந்து எடுக்கப்படுகிறது. ஜடா கலாப நிகடம்னு சொன்னான்னா அப்படியே அந்த கூட்டம். ஸோ ஜடா கலாபம் பகவான் இவர் மகேஷன். ஸோ மகேஷன் அல்லது இந்த சிவனுடைய தலையில் ஒரே ஜடாமுடிகள் கூட்டமாக இருக்குது. ஸோ அதில் என்ன பண்ணிவிடுறார், இந்த கங்கையை தூக்கி மந்தாகினிங்கிறது தேவலோக கங்கைக்கு பேர் மந்தாகினி இல்லையா. ஸோ அந்த மந்தாகினி என்று சொல்லக்கூடிய அந்த கங்கையை நக்கியத்தைன்னு ஒரு சுழட்டி எடுத்து கட்டிவிடுறார். அவர் என்ன பண்ணுறார், நக்கியதைன்னா உச்சி, இப்போ நம்ம வந்து முடியெல்லாம் கூந்தலெல்லாம் முடிஞ்சு கட்டுறதுக்கு நக்கியான்னு பேர். நக்கியானா கூந்தல் அப்படியே இழுத்து கட்டி சேர்த்து கட்டுறது, பைண்டிங்னு சொல்லலாம். ஸோ இந்த மந்தாகினி நதியை, அந்த தேவலோக கங்கையை சிவன் என்ன பண்ணுறார், தன்னுடைய ஜடாகலப்போட கூட்டத்தில் அப்படியே சுருட்டி எடுத்து வச்சுட்டு விடுறார், கட்டப்படுகிறது. ஸோ புன்னகை கங்கையோடு கம்பேர் பண்ணலாமா? பண்ண முடியாது. ஏன்னா கங்கையை அது ஒரு ஆளுக்கு கட்டுப்பட்டு விடுது. சிவனோட தலையில் ஜடாகலாபங்களே கட்டுப்படுத்து அதை. ஆகவே புன்னகை அப்படி இல்லை, யாரும் கட்டுப்படுத்த முடியாது, அப்படி வீசின்னு இருக்கும் அது பாட்டு. சீதாம்சு குளிர்ந்த அம்சத்தை உடைய, அம்சம்னா கிரணங்கள், குளிர்ந்த கிரணங்களை உடையவன் யாரு? சந்திரன். ஸோ பரிபூயத்தே தமசான்னு இருட்டு இல்லையா, தமசு. ஸோ இருட்டில் வந்து அவருக்கு அவமானம், ஏன்னா ராத்திரி தான் சந்திரன் வரான். ஸோ அவர் இருக்கும்போது எங்குமே இருளாக இருக்குது, அந்த சமயத்தில் தான் சந்திரன் வரான். ஸோ அவருக்கும் அந்த இருள்கிற தமசோடு கூட இருக்க வேண்டிய நிலைமை இருக்குது. புன்னகைக்கு அந்த இது அவசியம் கிடையாது. தஸ்மாத் அன்ஏதாதிருஷினா இதெல்லாம் கம்பேர் பண்ணினா புன்னகை டிஃப்ரெண்ட்.
புன்னகை இதோடலாம் ஏதாதிருஷம்னா இது போன்றான்னு அர்த்தம். அந்ஏதாதிருஷினா இது போன்றது அல்ல. இந்த கங்கை மாதிரி கட்டப்படுறது இல்லை, இந்த இது பார்க்கடல் மாதிரி கடையப்படுறது கிடையாது, அதை மாதிரி இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய புன்னகை கிடையாது. ஹே காமாட்சி தவஸ்மித மஞ்சரி, உன்னுடைய இந்த புன்னகை பூங்கொத்து, மஞ்சரினா பூங்கொத்து, வச்சோ வைதக்யம் உல்லங்கியதே. வைதக்யம்னு என்னது, நல்ல ஒரு சாமர்த்தியம், கிளவர். ஸோ விளைந்த இதுன்னு சொல்ல மாட்டோமா, அந்த மாதிரி உள்ள அந்த வாக்கோடைய ரொம்ப சாமர்த்தியமாக வர்ணிக்கலாம் எல்லாத்தையும். ஆனால் இந்த புன்னகையை மட்டும் வர்ணிக்கவே முடியாதுன்னு விட்டார். உள்ளங்கத்தைன்னா மீறி விடுகிறது, வாக்குக்கு இது கட்டுப்படுவது இல்லை. ஸோ வச்சோ வைதக்யம் உல்லங்கத்தே, வாக்கு சாமர்த்தியத்தை இது தாண்டி விடுகிறது, புன்னகையை வர்ணிக்கவே முடியாதுன்னு விட்டார். पीयूषं खलु पीयते सुरजनैः पीयूषं खलु पीयते सुरजनैः दुग्धाम्बुधिर्मध्यते मागेशैः च जटाकलापनिगडैः मन्दाकिनी नह्यते शीतांशु परिभूयते च तमसा तस्मादनेतादृशी कामाक्षी स्मितमञ्जरी तव वचः वैदग्ध्यम् उल्लङ्घते. கேக்குறதா மேம்? நல்லா கேக்குறது. ஓகே மேம். आशङ्के तव मन्दहासलकरी मन्द्यादृशीं चन्द्रिकाम् एकाम्रेष कुटुम्बिनी प्रतिपदं यस्या प्रभा सङ्गमे वक्षोजाम्बुरुहेन ते रचयतः काञ्चित् दशां कौड्मलीम् आस्याम्भोरुगमम्ब किं स शनकैः आलम्बते फुल्लताम्. ஸோ இங்கே வந்து சந்திரனோட புன்னகையை கம்பேர் பண்ணி அது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஆசங்கே தவ, அதாவது ஆசங்கே தவ மந்தஹாச லஹரி, மந்தஹாசம்னு இது புன்சிரிப்பு, அப்படியே மெதுவாக வரக்கூடிய புன்சிரிப்பு. அந்த மந்தஹாசத்தை, அந்த அலை வீச்சை அந்யாதிருஷியும் சந்திரிகாம் ஆசங்கே, இது வேறு மாறுபட்ட சந்திரனாக நான் எனக்கு தோன்றுகிறது. ஆசங்கேன்னு நான் அப்படி ஒரு சந்தேகம் எனக்கு வருது. இது வெறும் சந்திரன் கிடையாது, இது டிஃப்ரெண்ட் சந்திரன். ஸோ அந்யாதிருஷியும் சந்திரிகாம், இது வேறொரு மாதிரி சந்திரனாக எனக்கு தோன்றுகிறது அம்மா. ஏகாம்பரேஷ குடும்பினி கூப்பிட்றார். ஏகாம்பரநாதர், அதாவது மாமரத்தின் கீழே இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதர்ன்னு சொல்லக்கூடிய சிவனுடைய குடும்பத்தில் உள்ளவளே, பிரதிபதம் யஸ்யாகா பிரபா சங்கமே, பிரபான்னா அது புன்னகையோட ஒளி, பிரபை, அந்த புன்னகையோட ஒளி இருக்கே, யஸ்யாகா எந்த புன்னகையுடைய ஒளியை நான் வந்து அந்த சங்கமிக்கிறதோ அப்பெல்லாம் எனக்கு சந்திரனோட மாதிரி தோணலை, இது இன்னொரு சந்திரனாக தோன்றது. வட்சோஜ அம்போருகே, அதாவது வட்சோஜம்னு சொன்னால் வட்சன நெஞ்சு, வட்சோஜன நெஞ்சில் பிறக்கிற ஸ்தனங்கள், தேவியோடைய ஸ்தனபாரங்கள் வந்து தாமரை போல இருக்குது. தேவியோட ஸ்தனமே ஒரு தாமரைன்றார். ஸோ அந்த தாமரையில் கௌட்மலியும் அம்போரிகே, குட்மலமாக இருக்குது தாமரை, மலராத்த தாமரை, ஏன்னா முகிழ்ந்துட்டு அப்படியே தாமரை கூம்பின தாமரை மாதிரி இருக்கக்கூடிய வட்சஸ்தலம் அல்லது தேவியுடைய ஸ்தனங்கள். அதை வந்து நே ரச்சயத்தக காஞ்சித் தசா, அதை மாற்றவே இல்லை. அந்த குட்மலமாக இருக்கக்கூடிய, அந்த மூடி இருக்கக்கூடிய அந்த இதில் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தலை, இது கூம்பியே தான் கிடக்கு. ஸோ புன்னகை வரதுனால இது கூம்பிடுறது வந்து விரியறதா, இந்த இது விரியல. அதே மாதிரி ஆனால் ஆசிய அம்போருகம், இது முகமும் ஒரு தாமரை. ஆசியம்னு சொன்னால் நார்மலாக வாயின்னு சொல்லுவோம், இந்த வாய் வந்து முகத்துக்கு அப்ளை ஆகுது. ஸோ முகம் ஒரு தாமரை, தேவியோட சனம் ஒரு தாமரை மாதிரி இருக்கும்போது முகமும் ஒரு தாமரை. ஆனால் இந்த தாமரை என்ன ஆகுது, விகாசம் அடைகிறது. அம்போருகம் அம்ப, ஹே அம்மா, கிம்ச ஷனகைஹி புல்லதாம் ஆலம்பத்தே, மெதுவாக விரிஞ்சு முகம் சாமரையாகப்பட்டது விரிகிறது. அப்போது சந்திரன் ஒரே காரியத்தை தான் பண்ணும், எல்லாத்தையும் கூம்ப வச்சுடும். தாமரைன்னு என்னத்தை சொன்னாலும் அது கூம்பி போயிடும். ஸோ சந்திரனோட வேலை எல்லாம், அதுக்கு வந்து ஒன்றை மலர்த்தனம், ஒன்று அப்படியே கூம்பி இருந்தால் இருந்துட்டு போட்டோம், அப்படி விடுமா, விடாது, எல்லாத்தையுமே கூம்ப வச்சுடும். ஸோ அதனால தான் இது வேறு விதமான சந்திரன். இது வந்து வட்சோஜம் என்று சொல்லக்கூடிய அந்த குட்மலமாக அதான் மொட்டாக இருக்கக்கூடிய ஸ்தனங்களை அப்படியே விட்டுடுறது, அது ஏற்கனவே மூடி கிடக்கு, அது ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது. ஆனால் முகத்தாமரையை விரிய வச்சு விடுறது, அது சூரியனோட வேலை. தாமரை வந்து விரிய வைக்கிறது சூரியனோட வேலை, அந்த வேலையை இந்த புன்னகை செய்கிறது. ஸோ இது சந்திரனாக இருந்தால் கூட இட் இஸ் எ டிஃப்ரெண்ட் சந்திரன் அப்படின்னு தோன்றதுன்றாருங்க மூக்க கவி.
आशङ्के तव मन्दहासलकरी अन्यादृशीं चन्द्रिकाम् एकाम्रेष कुडुम्बिनी प्रतिपदं यस्याः प्रभासङ्गमे वक्षोजाम्बुरुकेन ते रचयतः काचिद्दशां कौत्मनीम् आस्याम्बोरुगमम्ब किञ्च शनकैः आलम्बते पुल्लता आस्तीर्णाधर कान्ति पल्लवचये पातं मुहुर्जग्मुषी मारद्रोहिणि कन्दलस्मर शरज्ज्वाला बलिं व्यञ्जति निन्दन्ति घनसारहारवलयज्योत्स्ना मृणालानि ते कामाक्षि स्मित चातुरी विरहिणी रीतिं जगाहेतराम्. லாஸ்ட்ல என்ன நடப்போம்? ஹே காமாட்சி, ஸ்மித சாதுரின்னா சாமர்த்தியமான புன்னகை, ஸ்மிதம் புன்னகை. ஸோ அந்த புன்னகையோட சாமர்த்தியம் விரகிணி ரீதி. விரகிணின்னு விரகத்தாபத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண். கணவன் எங்கோ போயிட்டான், இவள் விரகத்தாபத்தில் இருக்கா. அந்த பெண்ணை மாதிரி உள்ள ரீதி, அந்த ஒரு நிலைமையில இருக்கு உன்னுடைய இந்த புன்னகை. ஜகாக இதராம். ஸோ அந்த நிலைமை இதராம் ஜகாகன்னு இன்னொரு விரகிணி, அதாவது ஏற்கனவே ஒரு விரகிணி கணவரை பிரிஞ்சு இருக்கான்னா இந்த புன்னகையும் கூட இதே மாதிரி ஒரு நிலைமையை இன்னொரு விரகத்தாபத்தில் இருக்கக்கூடிய பெண் போன்ற நிலைமையோடு இருக்கிறது உன்னுடைய இந்த புன்னகை. அது கம்பேர் பண்ணுறாரு. இப்போ விரகிணி எப்படி இருப்பா, இந்த புன்னகை எப்படி இருக்குது. ஆஸ்தீர்ண அதர காந்தி பல்லவச்சையே. ஆஸ்தீர்ணம்னா படுக்கை இல்லையா, விரிப்புன்னு அர்த்தம் ஆஸ்தீர்ண. ஸோ இது இதோடு இந்த விரிப்பு என்னது, அதோட உதடு. புன்னகையோட விரிப்புன்னு சொல்கிறது தேவியோட உதடை தான் விரிப்புன்னு சொல்கிறோம் இப்போ. ஸோ இந்த அதர காந்தி பல்லவச்சையே, பல்லவன்னா துளிராகப்பட்ட உதடுலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அது துளிர் படுக்க போல இருக்குது. அது வழியாக வழியாக தான் வெளியில் வரணும் இந்த புன்னகை. அங்கே போய் உட்காந்துருக்கா. அது மாதிரி இந்த விரகிணி என்ன பண்ணுவா, அவளுக்கு துளிர் போன்ற மஞ்சள், அப்படி சாஃப்டான மஞ்சத்தில் படுத்தா கூட தூக்கம் வராது. ஒரே அவளுக்கு கோபமாக தான் இருக்கும் எப்போ பார்த்தாலும். ஏன்னா கணவன் பக்கத்தில் இல்லையே, இந்த துளிர் மஞ்சமும் வெறுத்து போகும் அவளுக்கு. அது மாதிரி இந்த புன்னகை துளிராகப்பட்ட உதடு வழியாக அந்த கூட்டம், துளிர் கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த உதடு வழியாக பாதம் முகுர் ஜக்முஷி. ஸோ என்ன ஆகுது, பொத்துன்னு விழருது புன்னகை. அந்த உதட்டு மேலே அந்த படுக்கையில் விரகிணி பொத்துன்னு போய் விழுவலையா, அது மாதிரி இந்த புன்னகை அந்த ஆஸ்தீர்னு அந்த உதடுங்கிற அந்த விரிப்பில் போய் பொத்துன்னு விழறதான். பாத்தம் முகுகு ஜக்முஷி மாரத்ரோகிணி. மாரத்ரோகிணி மாரன மன்மதன் அல்லது காமன். ஓகே, துரோகிணின்னு அவனுடைய எதிராளி, எதிர்க்கக்கூடியவர் சிவன் அர்த்தம். மாரத்ரோகிணின்னு சிவனிடத்தில். மாரத்ரோஹி அப்படின்னா காமன், சிவன். மாரத்ரோஹிணின்னா சிவனிடத்தில். அது என்ன பண்ணுறது, மொல்ல போகிறது சிவன்கிட்ட, மெதுவாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுறது. கந்தல ஸ்மர ஷரஜ்வாலா ஆவலிம் வெஞ்சதி. ஸோ கந்தலத்தினால எனது பெருக்குன்னு சொல்கிறோம்ல, எமிட்டிங். அப்படியே சிவன் எங்கே இருக்கான்னு பார்க்கறது. சிவனை காணோம் இங்கே, அது அங்கே அவர் தள்ளியிருக்கார். ஸோ ஸ்மரஷர ஜுவாலா ஆவலிம். ஸோ மன்மத தீ ஜுவாலை, மன்மத தீயை கொழுந்து விட்டு எரியிறது இந்த புன்னகைக்கு. அது சிவனை தேடிட்டு அப்படியே அலையிறதான். எப்படி ஒரு விரகிணி அப்படியே தாப்பத்தில் உடம்பெல்லாம் உஷ்ணமாகி அப்படி படுக்கையில் அப்படி எரிச்சலோடு படுத்துப்போ, அது மாதிரி இருக்குது இந்த புன்னகை. ஆவலிம் வெஞ்சதி, அப்படி வெளிப்படுத்துகிறது இந்த புன்னகை. அந்த தாப்பத்தை வெளிப்படுத்துகிறது. சிவன் எங்கே தேடின்னு போகிறதான். நீ கனசார ஹாரவளைய, இப்போ 4 ஐட்டம் சொல்கிறார். கனசாரம்னா கற்பூர பொடிக்கு கனசாரம்னு பேர். ஸோ அந்த கற்பூர விளவிளையேன்னு இருக்கும். ஸோ புன்னகை விளவிளையர்னு இருக்குது, கற்பூரம். அது மாதிரி ஹாரவளையம்னா முத்து மாலை. ஸோ முத்து மாலை வெள்ளை. ஜோத்ஸ்னா சந்திரனுடைய கிரணங்கள், அது ஜோத்ஸ்னைகள்னு பேர். மிருணாலினின்னா தாமரையோடு தண்டு, அதுவும் வெள்ளை. ஸோ 4 ஐட்டம் சொல்கிறார். 4மே வெள்ளை வெள்ளையர்னு இருக்கக்கூடியது. இதையெல்லாம் நிந்ததி வெறுக்கிறது. அது புன்னகைக்கு இந்த அப்படின்னு என்ன அர்த்தம், இதெல்லாம் விடையும் புன்னகை வெளுப்பாக இருக்குன்னு ஒரு அர்த்தம் வந்துடுறது. ஆனால் இங்கே இந்த இடத்துல ஒரு விரகிணியோட நிலைமைன்னா அவளுக்கு எதுவுமே இல்லையா, அவளுக்கு எதுவுமே பிடிக்காது. ஒரு மனமான பொருட்கள், கற்பூரத்தெல்லாம் கணவன் இருந்தால் எல்லாத்தையுமே போட்டுக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும், அவன் இல்லை பக்கத்தில். அதனால அவள் எல்லாமே வெறுப்பாக இருக்கும். அது மாதிரி இந்த புன்னகை இதெல்லாம் வெறுக்கிறதுன்னா இதை விட வெளுப்பாக இருக்குன்னு அப்படி புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. ஸோ நிந்ததி தே காமாட்சி இப்படியாக இருக்கிறது. அதனால தான் இதை இன்னொரு விரகதாபத்தில் இருக்கக்கூடிய பெண்ணோ என்று சொல்கிறார் இங்கே மூக்க கவி. ஆஸ்தீர்ணாதர காந்தி பல்லவச்சயே பாதம்
जग्मुषी मारद्रोगिणि कन्दलस्मरचरज्वालाबलिं व्यञ्जति निन्दन्ति गणसारहारबलय ज्योत्स्नामृणानान्ते कामाक्षी स्मितचातुरी विरगिणी प्रीतिं जगादेतरा. राधे कृष्ण मैम. सूर्यालोकविधौ विकासमधिकं यान्ति हरन्ति तमः सन्दोकं नमतां निजस्मरणतः दोषाकरद्वेषिणे निर्यान्ति वदनारविन्दकुहरान् निर्धूतजाड्यानृणां श्रीकामाक्षी तव स्मितद्युतिमयी चच्चित्रीयते चन्द्रिका. சூரிய அலோக விதவனும் பிரிக்கலாம், சூரிய ஆலோக விதவனும் பிரிக்கலாம். ரெண்டுமே இந்த இடத்துல ஒத்துக்கும். சூரிய அலோக விதவன்னு சொன்னால் சூரியனை காணும். இப்போ சூரியன் நேரம் இல்லை, சூரியன் வரலை அந்த டைம். அல்லது சூரிய ஆலோக விதவன்னு சொன்னால் சூரியனோட பார்க்குறோச்சே, சூரியனோட கம்பேர் பண்ணுறோச்சே, சூரியனையும் இந்த புன்னகையும் கம்பேர் பண்ணுறோச்சே அப்படிங்கிற அர்த்தம். ஸோ விகாசம் அதிகம் யாந்தி, எது தமக ஹரந்தி, ரொம்ப இந்த புன்னகை வந்து ரொம்ப விகாசிக்கிறது. ஸோ சூரியன் இல்லாத சமயத்தில் இந்த புன்னகையோட ஒளி வீச்சு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதனால சூரிய ஒளி கூட தேவையில்லைங்கிற அளவுக்கு புன்னகையோட ஒளி பிரமாதமாக இருக்குது. அது ஒன்று இல்லையா. சூரியனோட கம்பேர் பண்ணுறோச்சையும் பார்த்தாலும் இந்த புன்னகையோட ஒளி இன்னுமே பெருசாக இருக்குது. ஸோ அதிகம் விகாசம் யாந்தி, ரொம்ப விகசித்து வருகிறது இந்த புன்னகை. தமக ஹரந்தி, இருளை நீக்குகிறது. என்ன இருள்? நமக்குள்ளே இருக்கக்கூடிய அஜ்ஞான இருளை நீக்குகிறது. தேவியோடைய கடாட்சம் பட்டாலும் அதே தான். முன்னாடி பார்த்தோம் நம்ம கடாட்ச சதகத்தில் தேவியோட கடாட்சம் மற்ற பண்ணின அவளோட கருப்பு கடாட்சம் பண்ணோடனே கருப்பான அஜ்ஞானம் போய்டுறது நம்மக்கிட்ட. அது மாதிரி இங்கே வந்து புன்னகைங்கிற வெள்ளை இது பட்ட உடனே இருளுங்கிற அந்த கருப்பு ஓடிவிட்டுருக்கிறது, அஜ்ஞானம் ஓடிவிடுகிறது. ஸோ நிஜ ஸ்மரணத்தக நமதாம் சந்தோகம். நிஜ ஸ்மரணத்தக, நிஜன்னா தன்னை யாரெல்லாம் ஸ்மரிக்கிறாளோ, ஸோ தேவியோடு இருக்கக்கூடிய அந்த புன்னகை இதெல்லாம் யார் மனசில் அப்படி நினச்சிட்டு இருக்காளோ, ஸ்மரிக்கிறாளோ, நமதாம் அப்படி வணங்குபவர்களுடைய சந்தோகம்னு எல்லாம் கறந்து கொடுக்குறது, கெட்டதெல்லாம் கிடைக்கிறது. ஏன்னா தேவியை தியானிக்கிறா, தேவியோட புன்னகையை தியானிக்கிறா, அவளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறது இந்த புன்னகை. தோஷாகர துவேஷினி, தோஷாகரன் நிஷாகரன் அப்படின்னெல்லாம் அர்த்தம் வந்து சந்திரன் அர்த்தம். ஏன்னா ராத்திரி நேரத்தில் வரக்கூடியனால நிஷாகரன், ராத்திரியை உருவாக்குபவன், அவன் ஒளியோடு இருக்கான். ஆனால் ராத்திரி அவன் இருக்கும்போது தானே வருது, அதனால நிஷாகரன் பேர். தோஷாகரனா பிரதோஷ வேளை, பிரதோஷ சமயத்தில் அவன் வரான், அதனால தோஷாகரன்னு சந்திரனுக்கு பேர். துவேஷினி, அவனை துவேஷிக்கிறது, நிந்திக்கிறது. ஏன்? அதை விட வெள்ளையாக இருக்குது புன்னகை. சூரியனோடுக்கு ஈக்குவலாக பார்க்குறோச்சே, சந்திரனோட ஒளி கம்மி தானே, அதனால சூரியனாட்டம் இருக்கிறனால இது பிரதோஷத்தில் வரக்கூடிய சந்திரனை நிந்திக்கிறது, துவேஷம் பண்ணுகிறது. வதன அரவிந்த குஹராத், வதனன முகம், முகமான தாமரை, முகத்தாமரை என்கிற அந்த இதிலிருந்து வெளிவரும்போது நிர்யாந்தி, இங்கே வதனம்னு முகம்னு எடுக்க வேண்டியதில்லை, வாயின்னு எடுக்கணும். சில இடத்துல வாயை முகம்னு சொல்லிடுவா, சில இடத்துல முகத்தை வாயின்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல முகத்தை வாய்ங்கிற அர்த்தம் எடுத்துக்கலாம். ஸோ வாயும் ஒரு தாமரை, அந்த தாமரை, அந்த வாய்த்தாமரையிலிருந்து நிர்யாந்தி வெளிவருது. எது? புன்னகை வெளிவருது. நிர்தூத ஜாட்யான் நிருணாம் மக்களுடைய ஜாட்யம்னு என்னது? ஒரு குளிர், ஜடத்தன்மை. நம்ம மனுஷனுக்கு இருக்கக்கூடியது குளிர்ங்கிறது என்னது? நம்மளுடைய அஜ்ஞானம் அல்லது ஜடத்தன்மை. எப்படி சந்திரன் வரும்போது எல்லாமே தூங்க போயிடும் இல்லையா? ராத்திரி வேலை சூரியன் இருந்தால் தான் சுறுசுறுப்பு, சந்திரன் வந்தாலே நைட் வந்துடுது, எப்படா தூங்கலான்னு ஆகிடும். அந்த ஜடத்தன்மையை இந்த புன்னகை நீக்குகிறது. நிர்தூத, வீசி தள்ளிடுறதா அது. ஸ்ரீ காமாட்சி தவ ஸ்மித தியுதிமயின ஒளி பொருந்திய உன்னுடைய அந்த புன்னகையாகப்பட்டது. சித்திரியத்தே சந்திரிகா, சித்திரியத்தேன்னு விசித்திரியத்தேன்னு எடுத்துக்கலாம். விசித்திரமாகப்பட்ட ஒரு சந்திரிகைகள், அது குளிர்ந்த கிரணங்கள். ஸோ சந்திரனையே நிந்திக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய குளிர்ந்த கிரணங்கள். ஆனால் இந்த கிரணங்கள் ஜடத்தன்மையை கொடுக்கக்கூடிய சந்திரனுக்கு மாறாக அந்த ஜடத்தன்மையை நீக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய புன்னகை அப்படின்னு சொல்கிறீங்க. सूर्य आलोकविदौ विकसामधिकं यान्ति हरन्ति तमः सन्दोहं नमतां निजस्मरणतः दोषाकरद्वेषिणी निर्यान्ति वदनारविन्दकुहरान् निर्धूतजाड्यानृणां श्रीकामाक्षी तव स्मितद्युतिमयी
चित्रीयते चन्द्रिका இன்னொன்று ராதே கிருஷ்ணா மேம். कुण्डीकुर्युरमे कुबोधघटनाम् अस्मन्मनोमादिनीम् श्रीकामाक्षि शिवङ्करास्तव शिवे श्रीमन्दहासाङ्कुराः ये तन्वन्ति निरन्तरं तरुणिमस्तम्भो स्तम्भेरमग्रामिणी स्तम्भेरमग्रामणी कुम्भद्वन्द्वविडम्बिनी स्तनतटे मुक्ता कुताडम्बरम्. ஸோ ஸ்ரீ காமாட்சி ரெண்டாவது லைனில் பார்த்தோம் வர ஸ்ரீ காமாட்சி சிவங்கராகா தவ சிவே. சிவங்கராகன மங்களத்தை கொடுக்கக்கூடியவை, சிவன மங்களம். ஸோ சிவங்கராகா மங்களத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஸ்ரீ மந்தஹாச அங்குராகா உன்னுடைய அருமையான இந்த புன்சிரிப்பு அரும்பருமா வருது. இந்த புன்சிரிப்பு அங்குரித்து அப்படி முளை விட்டு இப்படி வெளியில் வர புன்னகையாக்கப்பட்டது. மங்களத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஹே சிவே, ஹே காமாட்சி. ஏ தன்வந்தி நிரந்தரம், அதாவது இடைவிடாமல், தன்வந்தின்னு இது விஸ்தாரமாக இடைவிடாமல், தருணிம ஸ்தம்பேரம கிராமணி கும்பத்வந்த்வ அப்படின்னா இங்கே கும்பத்வந்தத்தை தான் வர்ணிக்கிறார். கும்பங்கிறது இவளுடைய ஸ்தனம், ஸ்தனங்கள் ஸ்தன கும்பங்கள்னு சொல்ல மாட்டோமா, பாட்டோடு கம்பேர் பண்ண மாட்டோம்ல. அப்போ இந்த ஸ்தன கும்பங்கள் ரெண்டு இருக்கு இல்லையா, அது நிரந்தரமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல இடைவெளி இல்லாமல் இருக்கிறது. ரொம்ப அதெல்லாம் சாமுதிரிகா லட்சணம். ரெண்டு ஸ்தனங்களுக்கு இடையில இடைவெளி இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க. கும்பத்வந்த்வ அது எப்படி இருக்குது? தருணிம ஸ்தம்பேரம, ஸ்தம்பேரமன்னு ஸ்தம்பே ரமதி அப்படின்னு அர்த்தம். தூணில் ஆடி ஆடி அப்படி ஆடின்னு இருக்கும். தூணில் கட்டி வச்சுட்டான்னா யானைக்கு ஒரே குஷி. ஸ்தம்பேரமம்னா அந்த தூணில் கட்ட வைக்கும் பொழுது ரமித்து கொண்டு இருப்பதால் அந்த யானைக்கே ஒரு பேர் ஸ்தம்பேரம. ஸோ அந்த ஸ்தம்பேரமம் என்று சொல்லக்கூடிய அந்த யானை கிராமணி, கிராமணின்னு யானையோட கிராமணின்னு, கிராமணின்னு சொன்னால் கிராமத்தோட ஹெட்டுக்கு கிராமணின்னு பேர் இல்லையா. இப்போ யானையோட ஹெட் என்னது? மஸ்தகம். யானையோட மஸ்தகம். அந்த ரெண்டு யானையோட மஸ்தகத்தை கம்பேர் பண்ணுவா. தேவியோட ஸ்தனங்களை கம்பேர் பண்ணும்போது யானையோட மஸ்தகம் போல் இருக்கக்கூடிய ஸ்தனங்கள்னு சொல்ல மாட்டாளா. ஸோ தருணிமா ஸ்தம்பேரம நல்ல யங் ஏஜில் இருக்கக்கூடிய அந்த யானையுடைய மஸ்தகம் போன்று இருக்கக்கூடிய கும்பத்வந்த்வ விடம்பினி. உன்னுடைய அந்த இரண்டு சரங்கள் மேலே விடம்பினின்னு அப்படியே ஆச்சரியமாக அப்படியே விழருது. இந்த புன்னகை என்னாச்சு? வாயிலிருந்து வெளிவந்து அப்படியே மஸ்தகம் போன்று இருக்கக்கூடிய அந்த சனபாரத்தில் மேலே போய் விழும்போது ஸ்தனத்தட்டே முக்தா குதாடம்பரம். குதான்னு சொன்னா விரிப்புன்னு அர்த்தம். இந்த குதாங்கிறதுக்கு இது ராமாயணத்துலேயும் வரும் இந்த வார்த்தை. குதான்னு சொன்னால் செம்மறி ஆற்றிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு விரிப்பு, குளிர் கடக்கமாக இருக்கும், அதுக்கு பேர் குதா. குதாடம்பரம்னு சொன்னால் நல்ல சாஃப்டாக அந்த செம்மறி ஆட்டிலேருந்து எடுக்கும்போது அது சாஃப்டாக இருக்கக்கூடிய அந்த ரஜாய். ஸோ அந்த மாதிரி ஒரு வெள்ளையாக ஒரு முக்தாகாரம் மாதிரி அதை ஒரு இது முத்து மாலையை போட்டால் மாதிரி சரபாரத்தில் மேலே புன்னகை விடுறது. இது எப்படி இருக்குன்னு சொன்னால் யானையோட மஸ்தகத்தில் நல்ல ஒரு இது போடுவாள், யானை பட்டம், யானைக்கு பட்டம் போடுவாளே, யானை பட்டம் போல உன்னுடைய உன்னுடைய ஸ்தனங்கள்ல இந்த புன்னகை யானை பட்டம் போல் விளங்குகிறதுன்னு சொல்றாங்க. श्रीकामाक्षि शिवङ्करास्तव शिवे श्रीमन्दहासाङ्कुराः ये तन्वन्ति निरन्तरं तरुणिमस्तम्भेरमग्रामणी कुम्भद्वन्द्वविडम्बिनी स्तनतटे मुक्ता कुताडम्बरम्.